Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சைவம் வைணவம் பெண்கள் குறித்த சர்ச்சை கருத்து தொடர்பான வழக்கை ரத்து செய்ய கோரிய பொன்முடியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் செந்தில்குட்டி. செந்தில்குட்டி, பொன்முடிக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய மறுப்பு என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கின் பின்னணி மற்றும் தற்போது இருக்கக்கூடிய விவரங்கள் குறித்து பதிவு பண்ணுங்க. சென்னையில் கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி சைவ வைணவ சமயங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருந்தார். இது சம்பந்தமாக சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் உமா ஆனந்தன் சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துல ஒரு புகார் மனு ஒன்றையும் அளித்திருந்தார். அந்த மனுல வெறுப்பு பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக இந்த புகாரை விசாரித்து மத ரீதியாக வெறுப்பு உணர்வை ஏற்படுத்தல், மத உணர்வுகளை புண்படுத்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் அவரை தண்டிக்க வேண்டும், பொன்முடியை தண்டிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த புகார் மனுவானது எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றமான ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்துல இந்த வழக்கானது நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த தனக்கு எதிரான அந்த புகாரை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் எதுவும் உத்தரவு பிறப்பித்ததுன்னா அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், தனக்கு எதிராக அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது நீதிபதி இளந்திரையின் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது பொன்முடி தரப்புல திறந்த பொது இடங்களில் தான் இந்த பேசவில்லை என்றும் இதுபோன்ற பேசவில்லை என்றும் மூடிய அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பேச்சு தொடர்பாக தனிநபர் தான் புகார் அளித்திருக்கிறார் என்றும் வாதம் வைக்கப்பட்டது. இந்த வழக்கை தாக்கல் செய்யும் முன் அரசிடம் அனுமதி பெறவில்லை என்பதால் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த முடியாது என்றும் பொன்முடி தரப்புல வாதம் வைக்கப்பட்டிருந்தது. புகார்தாரனான உமா ஆனந்தன் அவருடைய தரப்புல தனது பேச்சு ஊடகங்களில் பரவும் பிற மதத்தினர் பார்ப்பார்கள் என்று தெரிந்தே பொன்முடி இந்த வெறுப்பு பேச்சை பேசியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக வழக்கை விசாரணைக்கு எடுத்து பொன்முடிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டிருக்கிறது என்பதையும் நீதிமன்றத்துல தன்னுடைய வாதத்தில் தெரிவித்தார். பொன்முடியின் பேச்சால் பொது அமைதிக்கு எந்த குந்தகமும் ஏற்படவில்லை என கூற முடியாது என்பதையும் தெரிவித்து அதுக்கு பிறகு இந்த பொன்முடிக்கு எதிரான வழக்கு தொடர தற்போது அரசிடம் அனுமதி கோரி இருப்பதாகவும் நீதிமன்றத்துல உமா ஆனந்தன் தரப்புல வாதம் வைக்கப்பட்டது. இந்த இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பொன்முடிக்கு எதிராக ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது என்று தெரிவித்து அந்த பொன்முடியுடைய ரத்து செய்ய கோரிய அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.